அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புத்தாண்டை முன்னிட்டு இன்று ஒரு நாள் மட்டும் கூடுதல் நேரம் செயல்பட பாருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. பப் பார்கள் இன்று 1 மணி வரை செயல்பட அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் FL2, FL3 உரிமம் பெற்ற பப் பார்கள் இன்று இரவு 1 மணி வரை செயல்பட அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னை பெருநகருக்கு இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் உள்ள பப் பார்களுக்கு 1 மணி வரை செயல்பட இன்று புத்தாண்டை முன்னிட்டு அனுமதி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழக அரசு சார்பில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இரவு 1 மணி வரை இந்த மதுபான கூடங்கள் செயல்படுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக 11 மணியோடு இவை நிறுத்தப்படும். சில அனுமதி பெற்ற பார்கள் 12 மணி வரை இயங்குவதற்கு அனுமதி வழங்கப்படும். ஆனால் இன்று புத்தாண்டு கொண்டாட்டத்தின் காரணமாக இரவு 1 மணி வரை பப் மற்றும் பார்கள் இயங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அது குறிப்பாக எல்லா பப் பார்களும் இயங்க முடியாது. அந்த குறிப்பிட்ட லைசன்ஸ் கொடுப்பார்கள் தமிழக அரசு சார்பில். அந்த FL2 அண்ட் FL3 லைசன்ஸ் வைத்திருக்கக்கூடிய அந்த மதுபான விடுதிகள் மட்டும் இரவு 1 மணி வரை கொண்டாட்டத்தில் ஈடுபட மது விற்பனை செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக 12 மணியோடு இவை அந்த மூட வேண்டிய கட்டாயம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் மூடவில்லை என்று சொன்னால் காவலர்கள் வருவார்கள். இதற்கென்று கண்காணிப்பதற்காக தனியாக அதிகாரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து சோதனை நடத்துவார்கள். இந்த ஒரு நாளுக்காக தனி சிறப்பு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. தமிழக அரசு சார்பில் இது தொடர்பான அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மது விலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறையினுடைய அந்த சார்பில் அதிகாரிகள் தற்போது இது தொடர்பான அந்த ஆணையை பிறப்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக தீரஜ்குமார் IAS அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி அவர் இந்த உத்தரவினை பிறப்பித்து இதனை அதிகாரிகளுக்கு இதனை தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.